ஹலோ கைஸ், வெல்கம் டு விகேல் இன்ஃபோ. இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க. லால்பாக்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கில் அங்கே தான் நான் வந்திருக்காங்க. இப்போது வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளவர் ஷோ நடக்கும். அப்படி இந்த வருஷமும் 2024 நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். நிறைய டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் வந்ததில்லை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சாரை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே போக போக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. நடந்துட்டு போயிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இது வந்து செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது யூஸ்வலாக எப்பயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டு பக்கமும் மரம்லாம் இருக்கிற மாதிரி, நடுவில் நம்ம நடந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் டெக்கரேஷன் எல்லாம் உள்ளே இருக்குது. எல்லாமே போக போக பார்க்கலாம். கைஸ், இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம் நாங்கள். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்துட்டோம். டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதே சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடேஸில் வந்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் கிளாஸ் ஹவுஸ் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகும்போது இந்த டிக்கெட் கேட்பாங்க. அதனால் உள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்குமே இந்த டிக்கெட் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். வயசானவங்க, நடக்க முடியாதவங்க இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுன்றதுனால சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு நமக்கே டயர்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பார்க்கில் எந்த இடத்துல பார்த்தாலுமே இந்த மாதிரி மர சிலைகள் எல்லாமே இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. யார் பார்த்தாலுமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு மர சிலைகள் எல்லாமே நிறையா இருக்குது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. புத்தா சிலை எல்லாமே இங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்து எக்ஸிபிஷன் மாதிரி இங்கே நடத்திட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ரூட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பார்க்கவே யூனிக்காக இருக்குது. இந்த ஃப்ரூட் பேர் பார்த்திங்கன்னா ஆயில் பிளாமன் போட்டிருக்காங்க. நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர், ஃப்ரூட் வெரைட்டிஸ், வெத்தலை, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதோட பேர் என்ன, இது எல்லாமே எப்படி ஃபார்மர்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றியுமே இங்கே போட்டிருக்காங்க. இதனால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸும் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பனானா ரூட் எல்லாமே காமிச்சிருக்காங்க, எந்த மாதிரி எல்லாமே இவங்க கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கல்டிவேஷன் எப்படி நடக்குது அதை பற்றியுமே இங்கே போட்டிருக்காங்க. எப்படி கல்டிவேஷன் பண்ணுறாங்க அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மர்ஸ் எக்ஸிபிஷனும் ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய விஷயம் வந்து புதுசாக இருக்குது. வில்லேஜ் சைடு இருக்கவங்களுக்கு இது நார்மலாக எல்லாமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். பெரிய பெரிய சிட்டியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக தான் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா விதமான விதைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், தக்காளி, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த சீட்ஸ் நம்ம வாங்கிட்டு போய் வீட்டு பக்கத்தில் மாடி தோட்டத்தில் நமக்கு ஏதாவது இடம் இருந்தால் அங்கே வந்து விளைய வச்சுக்கலாங்க. அதனால் இந்த சீட்ஸு கூட இங்கே கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குங்க. டைரெக்டாக ஃபார்மர்ஸே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே 100% ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நர்சரி கூட இருக்குங்க. எந்த வெரைட்டிஸ் செடி வேணும்னாலும் நமக்கு இங்கே கிடைக்கும். டைரெக்டாக இங்கே வந்து வேணும்னா வாங்கிட்டு போகலாங்க. இந்த எக்ஸிபிஷன் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஃப்ளவர் ஷோ பார்க்க கிளம்பிட்டோங்க. போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோங்க. இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே தான் நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிகாக் டிசைனில் வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க. இங்கே வரவங்க எல்லாருமே இங்கே ஃபோட்டோஸ் எடுக்காமல் போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிசைனில் இருக்கிற இந்த ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷனுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
கைஸ் உள்ள என்ட்ரி ஆனதுமே இந்த கிளாஸ் ஹவுஸு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியலே இல்லைங்க. எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்காமல் இருக்கவே முடியலங்க. வரவங்க எல்லாருமே செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக ஒரு செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாடாமல் இருக்கிறதுக்காக அங்கெங்குமே வாட்டர் ஸ்ப்ரே வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்பவே கூலிங்காக இருக்குது. ஹாட்டாக இல்லாமல் ரொம்ப கூலாக இருக்குது உள்ள எல்லாமே. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சாரை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் ஷோவே நடக்குதுங்க. டாக்டர் அம்பேத்கர் சாரோட ஃபோட்டோஸ் எல்லாமே ரேராக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளால் இங்கே பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. போன டைம் பார்த்திங்கன்னா புனித் ராஜ்குமார் சாரோடது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சார் இது பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் சரௌண்டிங் இருந்தீங்கன்னா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஆகஸ்ட் 18, 19 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பெங்களூர் சரௌண்டிங் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் ஷோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓல்டு பார்லிமெண்ட் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி ஃப்ளவர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பல லட்சம் மலர்கள் வந்து இங்கே ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ரொம்ப யூனிக்காக சூப்பராக நல்லா இருக்குது.
இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த லால்பாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லேக் கூட இருக்குங்க. அந்த ஏரி பார்த்துட்டு வந்துடலான்னு அந்த இடத்துக்கும் போயிருந்தோங்க. நிறைய பறவைகள் எல்லாமே அங்கே இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. இயற்கையோடு அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு இந்த ஒரு லால்பாக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மரம் எல்லாமே இருந்துச்சு. இந்த இந்த காட்டன் பஞ்செல்லாம் கொடுக்குற ஒரு மரம் இருந்துச்சுங்க. மிகப்பெரிய ஒரு மரமாக இருந்துச்சு. இந்த மரம்லாம் பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த பார்க்கை ஒரு குட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஸ்டாலும் இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அதிகமாக லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் எல்லாமே ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் கைஸ்.